இந்த ஒரு பூ இங்க ஒரு ரெண்டு கலர்ல ஒரு மரத்துல பூ பூக்குதுல மஞ்சள் இதான் நானே பாக்கி. நீங்க இதை பாத்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி ஒரே மரம் தான், ஆனா ரெண்டு பூ. மலையில இருந்து அடிச்சு வந்து இதுல அப்படி நிக்குதா இல்ல உண்மையில மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போயிட்டா? மண் அரிச்சிருக்கு ஒரு அந்த இது வந்தனால. ஏன்னா எந்த இதுலயுமே பேலன்ஸ் இல்ல. இங்க எல்லா மரத்தையும் பாருங்க அப்படிதான் இருக்கும். ஒரு மண்ணே கிடையாது, இல்ல ஃபுல்லா அப்படி மரம் வந்து தண்ணியா எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இவ்வளவு ஒரு எப்படி சொல்ல டஸ்டே இல்லாத ஒரு பீச் நான் பார்த்ததே கிடையாது லைஃப்ல. உண்மையான ஒரு பீச் தான் சொல்லணும். ஓகே, இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து திரும்ப நம்ம விளாக் சேனல்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைமா நம்ம விளாக ஸ்டார்ட் பண்ணி எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா லெமூர் பீச்சுக்கு. லெமூர் பீச் தெரியாத ஆளே இருக்காது. ஆமா, நம்ம ஊர்ல சும்மா சும்மா எல்லாம் கிளம்பி போற பீச்சுன்னா அது லெமூர் பீச் தான். அந்த பீச்சுக்கு அதுக்கு ரீசன் சொல்லு. ஏன்னா வந்து நம்ம ஊர்ல வேற டூரிஸ்ட் ஸ்பாட்டே இல்ல. இப்ப எங்க டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு? டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குல்ல, அதை இவனை மெயின்டைன் பண்ணாம வச்சிருக்காங்க. அதனாலதான் பிரச்சனை. நீங்க முட்டம், அது அடுத்தது அங்க கன்னியாகுமரி சைடு அதெல்லாம் கோவாலம் எல்லாம் நிறைய பீச் உண்டு. ஆனா அதை யாருமே மெயின்டைன் பண்ணி வைக்கல. லெமூர் பீச் மட்டும்தான் ஓரளவுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் ரீச் ஆன பீச்சுமா இருக்கு. இன்னைக்கு நம்ம அங்க போயிட்டு அங்க என்னெல்லாம் இருக்குது அந்த மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் போக நிறைய ஃபன் வரும். இன்னைக்கு நாங்க 2 பேர் தான் கிளம்பி போறோம், வேற யாருமே கிடையாது. இனி அங்க போயிட்டு அடுத்து பார்ப்போம் அங்க என்னெல்லாம் இருக்குது. போற வழியில ஏதாச்சும் ஃபன் இருந்தா காட்டிட்டு அங்க போய் நம்ம பார்ப்போம் எப்படி என்னெல்லாம் இருக்குன்னு. ஓகே, இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கரெக்டா ராஜாக்கமங்கலம் ஜங்ஷன் கிட்ட வந்திருக்கோம். நாங்க நாகர்கோயில்கிட்ட இருந்து வந்தோம்னா நாங்க இப்படி வருவோம். அதாவது ராஜாக்கமங்கலம் ஜங்ஷன் வந்து இப்போ வரோம். நாங்க இப்படி நேரா வந்திருப்போம். நான் இந்த ஜங்ஷன்ல வந்து உங்களுக்கு காட்டிடுறேன் எங்க இருந்து வந்தா எப்படி வரும் அப்படின்னு. இதுல வந்து ஸ்லோவா நீங்க வந்து மண்டே மார்க்கெட் சைட்ல இருந்து மார்த்தாண்ட சைட்ல இருந்து எல்லாம் வந்தீங்கன்னா இந்த வழியா வருவீங்க. இது ஒரு வழி. அப்புறம் கன்னியாகுமரியில இருந்து வந்தீங்கன்னா இந்த வழியா வருவீங்க. இது ஒரு வழி. அப்புறம் நம்ம நாகர்கோயில இருந்து வந்ததுனால ஸ்ட்ரைட்டா வரும். அடுத்து குளச்சல் சைட்ல இருந்து வந்தீங்கன்னா அங்க நேரா வருவீங்க. அங்க இருந்து இந்த ஜங்ஷன்ல இருந்து நீங்க நாகர்கோயில இருந்து வந்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டா போனோம். போயிட்டு அடுத்த ஒரு லெஃப்ட் வரும். நான் அந்த கரெக்டா லெஃப்ட் வரும்போது உங்களுக்கு வீடியோ காட்டியாரு. அந்த ஜங்ஷனை தாண்டி நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு பெரிய மரம். இந்த கணபதிபுரம் போர்டு பார்த்தா அவங்க தெரியும் கிளியரா. இந்த கணபதிபுரம்னு ஒரு போர்டு இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பெரிய மரம். இது என்ன மரம்? ஆலமரம். ஆமா ஆமா. அடுத்து உடைக்கிறானு ஆலமரம். இந்த ஆலமரம் வரும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் வரும். ஸ்கூல்ல தானே அவசர வண்டியில் இல்ல அரசு இவனுக்கே வழி தெரியாது. நானே அதான் தேடிட்டு இருக்கேன். ஒரு சின்ன லெஃப்ட் இன்னும் இதான் இல்லையா? இது வீடுல இது ஒரு லெஃப்ட் கிடையாது. அடுத்த தாண்டி வரணும். அப்பதான் அவனுக்கு புரியும். நம்மள எப்படி நீங்க கன்ஃபியூஸ் ஆகி வந்துட்டே இருப்பிய. அப்படி வந்துட்டு இருக்கும் போது நாலு ரோட கிராஸ் பண்ணி இதுகிட்ட தான் வரேன்னு நினைக்கிறேன். இது மாதிரி கிளியரா தெரியாது. அது லெமூர் பீச் கூட. அப்படிதான் மருத்துவமனைக்கு செல்லும் வழி. ஆஸ்பத்திரிக்கு இந்த பக்கம் போகணும் போல் இருக்கு. அந்த பக்கம் போனா சூழலாடு வரும்டா. முக்கியமான இடத்து மேல எல்லாம் போஸ்டரை ஒட்டி பொதுமக்களை அல்லல் படுத்துறீங்களா பாவீங்களா? இது மாதிரி ஒரு பெரிய போர்டு இருக்கும் லெமூர் பீச் அப்படின்னு. போர்டு சின்னதா இருக்குன்னு அதான் போர்டு இருக்கு. அதை பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு? ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போர்டு வச்ச மாதிரி இருக்கு. லெமூர் பீச்னு ஒரு போர்டு உள்ள தள்ளி வச்சிருப்பானு அதுவும் கிளியரா தெரியாது. இங்கதான் அப்படி பார்த்து வர்றோம் கரெக்டா. நம்ம ஊர்ல எதுக்கும் வழி ஒழுங்கா கட்ட மாட்டானு. அதனால நம்ம வந்து கிளியரா பார்த்து எடுத்து வாங்க. கார் சவுண்டுக்கு கார்பரேட் டிஎஸ்பி கொடுப்பானு. காருக்கு அவனா போட்டான் மியூசிக். காரை வச்சு எங்க மியூசிக் போட்டான். அடுத்து இப்படி ஒரு கோயில் வரும். மறந்து போச்சு. இல்ல இப்ப எல்லாம் இந்த மாதிரி சவுண்ட் தான் மியூசிக்கா வருது. கார்பரேட் கொடுப்பாரு. ஏதோ ஒரு இதை உடக்கி விட்டானே பத்தியா. இங்க இருந்து தீபாவளியா உடக்கணும். இப்போ ஒரு மியூசிக் எவன ஒருத்தன் டப்பா எடுத்து அடைச்சு விட்ட மாதிரி ஒரு இதை போட்டிருந்தாங்க. டிஎஸ்பி தான் அது. அப்படிதானே நான் அது எனக்கு புரியல ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லும் போது. அப்ப புரியல. புரியுது. அதுல நீங்க பாத்துருப்பீங்க. நான் இதுவரை வீடியோ கட் பண்ணல. அதுல வந்துட்டு அந்த ரைட்ல திரும்பி வரும்போது இப்படி ஒரு வரும். இங்க என்ன வரலாம் தெரியுமா? இந்த லெஃப்ட் தானே. நான் போர்டு கடை போறேன். ஆமா ஆமா. நான் லெமூர் பீச் இருக்கு அங்க. ஆனா ஒரு கோயில் இருக்கு. எதுக்கு ஒரு வழி ஒண்ணு இல்ல. அது வழியும் வரலாம் தெரியுமா? ஒரு இதுக்கு உள்ள வழிலாம் வரும். அந்த வழி தெரியல. நீ போகும்போது காட்டி தரோம். அடுத்து நேரம் வரும்போது இதுல எப்படி எழுதி வச்சுக்கோ லெமூர் பீச். முன்னாடி எல்லாம் ஒட்டி வச்சிருக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி மிஸ் பண்ணிட்டாங்க. கேரளா லெமூர் பீச் வந்திருக்காங்க. நமக்கு இது பெருசா தெரியல இந்த ஊர்ல இருக்கனால. ஆனா அவங்களுக்கு எல்லாம் அது வந்து கொஞ்சம் பெருசா தான் தெரியும். ஏன்னா நம்ம இங்க இருந்து கோவளம் பீச் விழிஞ்சம் பீச் எல்லாம் போறோம்ல. அது மாதிரிதான் அவங்க அங்க இருந்து பாப்பா இங்க நம்ம ஊர்ல என்ன பீச் இருக்கு
இருக்கு அப்படின்னா பார்க்கும்போது லெமூர் பீச் இது மாதிரி நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க. அதுல ஒரு பண்ணு இருக்கும், ஏன் தெரியுமா? இந்த வீடியோ பாக்கி ஒரு ஆளாவது இது வரைக்கும் லெமூர் பீச் வராத ஆளாட்டம் இருக்கும். நம்ம கன்னியாகுமரியில வந்துட்டு யாராவது லெமூர் பீச் வரலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி வராம இருப்பானுங்களா? இருப்பாரு. சில பேரை வீட்டை விட்டு வெளியே விட மாட்டாங்கல்ல, வீட்டை விட்டாம அப்படியே இருப்பானுங்க. வரும்போது இங்க வந்து பார்க்கிங் கேட்டவனு எவ்வளோ? 30 ரூபா பார்க்கிங். அப்படி வந்தீங்கன்னா பைக்கு எவ்வளோ ரூபா பார்க்கிங்? 10 ரூபா. பைக்குக்கு 10 ரூபா. கார்ல வந்தீங்கன்னா காருக்கு 30 ரூபா. அப்படி பார்க்கிங் எடுத்துட்டு கார் எங்க விட அங்கேயா நேரா போலாம் கிட்ட. நீங்க ஆள் இருக்க டைம்ல, ஆள் இல்லாத டைம்ல நேரா போலாம். ஆள் இருந்துன்னா என்ன இதுக்குள்ளதான் பார்க்கிங் இருக்கும். இப்போ இது கிளியரா தெரியுது, ஃபுல்லா ஃபோக்கஸ் ஆகல. இதுல இருக்கு துண்டு சீட்டு 30 ரூபா. ஆனா இதுல 30 ரூபான்னு மென்ஷனே ஆகல. இருக்குது கார் 30. கார் 30. ஆமா. அடுத்தது பாத்தீங்கன்னா தெரியல, நீங்க எதை பாக்க இது இல்ல வெட்டணும். இங்க பாருங்க போட்டோ ஷூட் எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க லெமூர் பீச்ல வந்து போட்டோ ஷூட் பண்ணது நல்லா இருக்கும். அந்த வெட்டிங் போட்டோ ஷூட்லாம் நீங்க இந்த இடத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். ஃபுல்லா தண்ணி, அதுக்கப்புறம் அந்த தண்ணிய நடுவுல அந்த தீவு மாதிரி எங்கேயா விடணும், நிக்கி போய் விடு. தண்ணிய நடுவுல அந்த இது மாதிரி தீவு மாதிரி இருக்கனால உங்களை போட்டோ ஷூட் பண்ணக்கு செம்ம ஸ்பாட்னு சொல்லணும்னா அது லெமூர் இடமே இல்ல. நான் ரிவீல்ஸ் எடுத்து விடு. அதுல இடம் இருக்கா? என்ன இருக்குல்ல, நான் இதுல எப்படி ரிவீல்ஸ் எடுத்து விடு. இங்க ஆள் இருந்துன்னா இவ்வளவு தூரம் வர முடியாது. அங்கேயே வச்சுட்டு பைக்ல வர மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபைனலி லெமூர் பீச் பக்கம் வந்துட்டோம். சரி, நீ இறங்கிட்டு கண்டினியூ பண்ணி. இப்படி வந்துட்டு இதுலதான் நம்ம பார்க்கிங் பிளேஸ். நீங்க பைக்ல வந்து இப்ப என்னன்னா அங்க ஆள் இல்லாதனால இங்க வரைக்கும் நம்ம வரலாம், இல்லைன்னா பைக்ல மட்டும் தான் இங்க வர முடியும். அங்க பாத்தீங்களா வெட்டிங் போட்டோ ஷூட் அப்படியே பண்ணிட்டு வருவாங்க. அடுத்து ஒரு நல்ல விஷயம், இங்க என்ட்ரி ஃபீஸ் கிடையாது இல்ல. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இங்க வந்து என்ட்ரி ஃபீஸ் மட்டும் இது வரைக்கும் வைக்கல. இனிமேல் வச்சா எப்படின்னு தெரியல. அதனால இப்போ நம்ம பக்கத்துல வந்து இது பார்க்கிங் மட்டும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இப்படி கசக்கிட்டு எறிஞ்சிடலாம். அவ எப்படி உள்ளே விட்டுருக்க மாட்டேன் நம்ம. அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு பீச்னு தான் சொல்லணும். இதை இந்த ஒரு பூ, இங்க ஒரு 2 கலர்ல ஒரு மரத்துல பூ பூக்குதுல மஞ்சள். இதான் நானே பாக்கி. நீங்க இதை பாத்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி ஒரே மரம் தான், ஆனா 2 பூ மஞ்சள். இதே பூல நீ இதுக்கு முன்னாடி பாத்தி சொல்லுதியா? சடனா பார்த்தேன். இங்க பாத்தீங்களா மஞ்சள் பூ ஆட்டா இருக்கு. இது எல்லாம் கிடையாது, பூவாக்கும். வீடியோலையும் கிளியரா காட்டல நான் காட்டேன். அப்ப நீ ஒரு ஆள் காட்டினா காட்டாங்க. இது பாத்தீங்கன்னா மஞ்சள் பூ பார்த்தா உங்களுக்கு கிளியரா தெரியும். பறிக்க விடாத என்னன்னு தெரியல. பறிக்காத. இது பாத்தீங்கன்னா சோப்பு பூ. நானே ஒரே இடத்துல சாந்து நிக்க பாரு. இதுல அது கிளியரா காட்டும். அது அத்து கையில வந்துட்டு அதனால நீங்க மேலே போய் பாருங்க. ஒரே சின்னதுல சோப்பு பூவா இருந்துட்டு பெருசுல மஞ்சள் பூவாவது தெரியல. ஏதோ தெரியல. ஆனா நீங்க தெரிஞ்சுனா சொல்லுங்க இந்த மரத்துக்கு பேர் என்னது. இது வாதமா மரம். அது வேற மரம். அது நம்ம அந்த ஊத்து பீப்பின்னு ஊத்தும் தெரியுமா, அந்த மரம் இது. சரி, அடுத்தது இங்க இன்னொரு நல்ல விஷயம், குடிநீர் வராது. இருக்கும் லெமூர் பீச்ல நீங்க வரும்போது குடிநீர் இருக்கும். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடல் பக்கத்துல இருந்தாலும் உப்பு இல்லாத ஒரு டேஸ்ட். அடுத்து போட முன்னாடி நம்ம அது உடஞ்சிருந்து. இதுதான் பொலிமுகம், 1000 கால் பொலிமுகம். அது எங்க இருக்கு? உனக்கு கண்ணு தெரியுதா? நீ கண்ணாடி வாங்கி போடல. பொலிமுகம் ஒரு இடம் உனக்கு கண்ணு தெரியல. பொலிமுகம்னால ஒரே பீச் தானே இதானே? என்னதான். அதுக்கப்புறம் இதுல வந்து கடல் ஆழமானது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கருத்துகள் போட்டு எச்சரிக்கை. இடையில வந்து கடல்ல தண்ணி இங்க வர வந்துட்டு இடையில. ஆமா, அந்த வீடியோ இருக்குன்னா அதை ஆட் பண்ணி விடு. நீ தானே எடிட் பண்ணுவ, ஆட் பண்ணி விடு. அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணி இங்க எல்லாம் கடல்ல தண்ணி எல்லாம் அப்படி வந்து மொத்தமா இங்க வர நல்லா இருக்கா? இப்படி நீங்க வந்துட்டு லெமூர் பீச்ல நிறைய போட்டோ எடுக்க ஸ்பாட் இருக்கும். என்ன இருக்குல்ல, இது மாதிரி தான். இதுல எல்லாம் உட்காந்து போட்டோ எடுக்கலாம். நீங்க அங்கேயும் பார்த்துருப்பியா, அங்க வெட்டிங் போட்டோஸ் நடக்கும். அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த மாதிரி இடத்துல நிறைய போட்டோ ஷூட் பண்ணலாம். உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் ஏதாச்சும் பண்ணோம்னா ஒரு பக்காவான பிளேஸ்னா இதான். ரொம்ப நீட்டா இருக்கும் ஸ்பாட்டு. நிறைய பண்ணுவோம் ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ண வர ஸ்பாட் தான் இது. ஆமா, அது இன்னைக்கு கடல் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு, ஸ்கை ப்ளூ கலர்ல. ஆமா, இன்னைக்கு கிளைமேட்டும் வேற லெவல்ல இருக்கு, கடலும் வேற லெவல், ரொம்ப நல்லா இருக்குல்ல. இது இந்த இடத்த இது ஃபாரின் லெவல்ல இடமா இருக்கு இன்னைக்கு.
நார்மலா இப்படி இருக்காது. இன்னைக்கு வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு இடமா இருக்கு. இது அலையில இருந்து அடிச்சு வந்து இதுல அப்படி நிக்குதா இல்ல உண்மையில மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போயிட்டா? மண் அரிச்சிருக்கு ஒரு அந்த இது வந்தனால. ஏன்னா எந்த இதுலயுமே பேலன்ஸ் இல்ல. இங்க எல்லா மரத்தையும் பாருங்க அப்படிதான் இருக்கும். ஒரு மண்ணே கிடையாது, இல்ல ஃபுல்லா அப்படி மரம் வந்து தண்ணியை எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. வேற இது அடி வர போதா? ஆமா, வேற அடி வர போகுது, அதனால அது பிரச்சனை கிடையாது. மத்தபடி நீங்க பாருங்க மரத்துல உள்ள வேற எல்லாமே அப்படியே தெரியும் ஃபுல்லாவே. இது கண்ணுக்கு நல்லா தெரியுது, ஆனா வீடியோல பெருசா தெரியல. கண்ணுல டார்க் அடிச்சு தெரியுது. ஆமா, கண்ணுல வந்து பியூர் அப்படி இருக்கு. இங்க வந்து ரியலா பாக்கியது வேற, இதுல பாக்கியது வேற, கேமரால பாக்கியது வேற. அது எந்த குவாலிட்டி வந்தாலுமே நம்ம ரியலா கண்ணுக்கு பாக்கிய குவாலிட்டி வராது. அதனால எல்லா இடத்துக்குமே நீங்களும் ரியலா போய் பார்த்து அந்த வீடியோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் பண்ணுங்க. அந்த ரியல் லைஃபோட ரியல் அந்த ரியலோட எக்ஸ்பீரியன்ஸ் ரியலிஸ்டிக் ஃபீல் அதான் வராம கொஞ்சம் இருந்தது. அந்த ரியலிஸ்டிக் ஃபீல் வரணும்னா நீங்க வந்து வீடியோல பார்த்தா மட்டும் போது அது கண்டிப்பா நேர்லயே வந்து பார்க்கணும். நல்லா இருக்கு, நல்லா அடி. ஆமா, இப்படி கப்புள்ஸா வரலாம். நீங்க அது அங்க தூரத்துல கிடையாது, ஜூம் பண்ணி பாருங்க. வேணா கப்புள்ஸ் வரைக்கும் பெஸ்ட் ஸ்பாட். ஆமா, இது சொல்லி ஆகணும். ஏன்னா வேற பீச்சுக்கு நீங்க போனீங்கன்னா கப்பிள்ஸா போனீங்க உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நிறைய ஆள் வருவாங்க, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஏதாச்சும் கேப்பா வந்து இது வாங்குங்க அது வாங்குங்கன்னு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண நிறைய பேர் வருவாங்க. ஆனா லெமூர் பீச்சை வரைக்கும் அந்த இது உங்களுக்கு கிடையாது. இங்க யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, எதுவுமே கேட்க மாட்டாங்க. இங்க வந்து அது வாங்கணுமா இது வேணுமான்னு சொல்லிட்டு வந்து சுண்டல் வேணுமா அந்த மெரினா படத்துல வரவேல அண்ணா சங்கு நல்ல சகுனம்டா. இப்ப தாண்டா வந்திருக்கோம், போடா. அண்ணா சுண்டல் வேண்டாம்டா, அண்ணே கேட்டு சொல்லுங்கண்ணே. நோ தேங்க்ஸ். அது மாதிரி இங்க வந்து யாருமே வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீட்டா வந்து பீஸ்ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போலாம் பீச்சை. அப்புறம் போலீஸும் இங்க எப்பவுமே இருக்கும், அதனால உங்களுக்கு நல்ல ஒரு சேஃப். ஸோ ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இவ்வளோ ஒரு எப்படி சொல்ல டஸ்டே இல்லாத ஒரு பீச்சை நான் பார்த்ததே கிடையாது லைஃப்ல. உண்மையான ஒரு பீச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் நீங்க பீச்சு அது எங்க போனாலுமே அந்த இடம் எல்லாம் குப்பை மாதிரி ஆக்கி வச்சிருவாங்க, அந்த பிளாஸ்டிக் கவர் எல்லாம் போட்டு. ஆனா இங்க பாருங்க ஒரு பிளாஸ்டிக் கவர் கிடையாது, ஒரு இது கிடையாது. வேற பீச்ல எல்லாம் பார்த்தாதான் தெரியும். ஒருவேளை மணல வச்சு பீச்ல ஒருவேளை இப்ப இடல ஆள் வரக்கூடாதுன்னு இப்படி நீட்டா வச்சான்னு தெரியல. ஆள் இல்லாட்டா நீட்டா இருக்கும். அதுக்கு அது உண்மைதான். ஏன்னா எங்க நம்ம ஆள் இல்லாத பிளேஸ், இந்த கிட்டன் பிளேஸ் எல்லாம் போய் பாத்துருக்கு. நாங்க முன்னாடி கிட்டன் பிளேஸ் எல்லாம் போயிருக்கோம் நிறைய வீடியோல. அந்த பிளேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையில வேற ஒரு நீட்டா இருக்கும். அந்த நேச்சரோட பியூட்டி என்னன்னா அது கிளியரா தெரியும். அதே மாதிரி நீ இங்க இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்கும். அது எப்படி காட்டுக்குன்னு தெரியல உங்களுக்கு. திருப்பிடும். தென் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழங்கு மீனுன்னு சொல்லி எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ எல்லாமே இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ரெஸ்ட் ரூம் இருக்கு. ஸோ நிறைய இடத்துல இருக்கு. அங்கே இருந்து அங்கே இங்கே இருந்து அண்ணாதில் வரும்போது ரெஸ்ட் ரூம் இருக்கு. சரி, ஓகே ஓகே, அதை மட்டும் கரெக்டாக பார்ப்பான். சரி, இங்கே வந்தால் ஜூஸ் குடிக்கலாம். அப்புறம் நிறைய கரும்பு ஜூஸ்லேருந்து ஐஸ்கிரீமு, அதில் என்னது லெமூர் டீ ஸ்டால்னு சொல்லிட்டு இது பஜ்ஜி வடை அப்படி எல்லா கடையுமே இருக்கு. இதுல முன்னாடி குழந்தை விளையாடிக்குள்ளதெல்லாம் இருந்து பாத்தியா, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் இப்ப இல்ல. அப்புறம் நிறைய கப்பிள்ஸா வந்தா இங்க வந்து கிஸ் அடிக்கலாம் நினைப்பீங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிசிடிவி இருக்கு. இது மாதிரி சிசிடிவி வாட்சிங். தவறான உறவு தவிர்க்க முடியாத கருப்பம். சம்மதிக்கிறவங்களுக்கு பணம், சம்மதிக்க மறுக்கிறவங்களுக்கு மரணம். ஒவ்வொரு வருஷம் இருக்கும். எங்கதான் இருக்கும்னு தெரியாது. யாரும் இல்ல, மரத்துக்கு மூட்டுல இருந்து ஒரு கிஸ் மாட்டினாண்டா. கரெக்டா வசதியா மாட்டினாண்டா. சரியா, வேற எங்கெல்லாம் இருக்குன்னு தெரியல. கடைக்கே பேரு பாத்தீங்கன்னா லெமூர் டீ ஸ்டால். இங்க பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, முட்டை போண்டா இருக்கு, 3 இருக்கு. டீ தான். நாங்க வந்து என்னெல்லாம் வாங்கிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இது முட்டை போண்டா, அதுக்கப்புறம் பஜ்ஜி, அப்புறம் 2 காஃபி சொல்லிருக்கோம். அந்த 2 காஃபி கிடையாது, டீ. 2 டீ எடுத்துட்டு வரோம். டீ எடுத்துட்டு வரோம், நீ எடுத்துட்டு வரோம். 2 டீ எடுக்க போறோம். பாத்தீங்கன்னா இங்க வந்து சூப்பரா இருக்கும். பெப்பர்லாம் போட்டு முட்டை போண்டா. ஆனா சட்னி மட்டும் இல்லாதனால ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. ஆனா காஃபி தான் இங்க இருக்கனால காஃபி இல்லை, டீ மட்டும்தான் இருக்கு. அதை நான் வாங்கிட்டு வந்துட்டான். நான் டீயே குடிக்க மாட்டேன். இவன் என்ன ஜிம்மு வரனால இவர் வந்து ஆயில் ஃபுட்டு சாப்பிட மாட்டாரான், டீ குடிக்க மாட்டாரான். இப்போதான் கட்டாரு. அப்படியே பஜ்ஜி வச்சு பெப்பர் போட்டு சாப்பிட மாட்டேன்னு இப்போ வாங்கினேன். சில நேரம் நல்லா இருக்காது. டேஸ்ட் வந்து பக்காவா இருக்கு.
டீ குடிச்சிட்டு அது எப்படி இருக்குல்ல. இங்கே வந்து எதனால குப்பை இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராப்பராக வேஸ்ட் பாக்ஸ் வச்சிருக்காங்க எல்லா இடத்துலையும். நிறைய பீச்சில் எப்படி பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பாக்ஸ் இல்லாமல் இருக்கும். அந்த வேஸ்ட் பாக்ஸ் இல்லாதனால தான் குப்பை எல்லாம் அங்கேயும் இங்கேயுமா கிடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பாக்ஸ் எல்லாம் நல்லா ப்ராப்பராக இருக்கனால குப்பையும் அங்கே எங்கேயும் இருக்கும். கூட காஃபி குடிச்சிட்டு கூலாக ஐஸ் குடிக்கிறேன்னா அது இந்த பீச்சுக்கே ஒரு மரியாதை இல்லை. அது எதனால கிரியேட் பண்ண பீச்சுக்கு போனாலே ஐஸ் குடிக்கணும் அப்படி ஒரு கிரியேட் உண்டு. பழக்கிட்டானே இல்லை. ஆமாம், அது மாதிரி ஐஸை வாங்கி நாங்கள் கரெக்டாக ப்ராப்பராக வேஸ்ட் பாக்ஸுக்குள்ளே போட்டுறோம். இங்கே யாருமே இது வரைக்கும் குப்பை போடல, அதனால நம்மளும் ப்ராப்பராக வேஸ்ட் பாக்ஸுக்குள்ளே போட்டுவிட்டோம்னா வேலை பிடிச்சி. எப்படி சூப்பர். நமக்கு வேண்டி குப்பையை இது எல்லாம் கிளியர் பண்ணி தந்துட்டாம. ஏய், நான் இப்போ கொடைக்கானல் பண்ண தெரியுமா, அங்கேயே அவரே நம்மளை பிரிச்சு வருவார் தெரியுமா. எனக்கு சாக்லேட் கம்மியாக இருக்கு. ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் சாக்லேட் அதிகமாக இருக்குது, ஒரு இதில் கம்மியாக இருக்குது. சரி, இதை வாங்கிட்டு அதில் போய் இருந்துட்டு கடலை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனசு யாருக்கும் வராது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பே பண்ணிட்டு போய்க்கலாம். அங்கே எழுதி வச்சிருக்கு ஜிபே ஸ்கேனர் எழுதி ஒட்டி வச்சிருக்கு, பே யூஸ் டாய்லெட். விருப்பம் இருந்தால் அதில் பே பண்ணிட்டு போகலாம், விருப்பம் இல்லைன்னா இதே மாதிரி டைரெக்டாகவும் போகலாம். பட் இந்த மாதிரி எங்கேயுமே இருக்காது ஆப்ஷன். கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது இது வரைக்கும். ஸ்மெல் எல்லாம் இல்லை. இது என்ன குளியல் அறை? ஓ, இது குளியல் அறை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் அது என்ன ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லெமூர் பீச்சுக்கு உள்ளாடி போயிட்டு எல்லா இடமும் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். உண்மையாவே வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து நான் இந்த பீச்சுக்கு லாஸ்ட் டைம் வந்து ஒரு 2020-21 அந்த டைம்ல தான் வந்தேன். அதான் ஞாபகம் இல்ல. ஒரு 4 வருஷம் அப்புறமா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் ஆயிட்டு. நீங்க நினைப்பீங்க இங்க உள்ள யார் போலீஸ் இங்க பார்க்கிங் வச்சு பிடிச்சு ஃபைன் போட்டாங்க பைக்கு. அப்ப எப்படி தெரியுமா, அப்ப ஃபைன் வந்து 200 ரூபா. அந்த டைம்ல எங்களுக்கு அது 200 அதிகமா தெரிஞ்சு. ஆனா இப்ப பைக்கை பிடிச்சாலே 1000 ரூபா, 2000 ரூபா, 5000 ரூபா தான். அதுவும் கெட்டிட்டு சில இடத்துல எல்லாம் பிடிச்சு ஃபைனை கெட்டிட்டு தான் நீங்க போற மாதிரி இருக்கும். அதனால எல்லாம் ஹெல்மெட் நம்பர் பிளேட் எல்லாம் கிளியரா வச்சுட்டு வாங்க பீச். நான் மேல இது எதுக்கு சொல்ல வந்தேன்னு சொல்லி அதை சொல்லல கடைசிக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நான் 2020 வரும்போதோட இப்ப வரும்போது பீச் ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம தண்ணி நல்லா இருந்துச்சு. பிளஸ் இங்க பார்த்த இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஊர்ல டஸ்ட் இல்லாம ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நம்ம கேரளால நிறைய இதை பாக்கலாம். ஏன்னா கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க, டஸ்ட் இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஊர்ல இப்படி டஸ்ட் இல்லாம ஒரு இடத்த பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நீங்க வரல. நான் இது வரைக்கும் நான் என்னோட vlog அக்கௌண்ட்ல இது வரைக்கும் நான் போட்டதே கிடையாது இந்த லெமூர் பீச்சை பத்தி. சோ எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் வந்திருக்குன்னா பாத்துவாங்களேன். ஆமா, வந்ததுக்கு ஒரு சூப்பரா ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா, ஈவினிங் டைம்ல ஸ்பெண்ட் பண்ணணும்னா லெமூர் பீச்சுக்கு வரலான்னு தான் சொல்லும். சூப்பரா இருக்கும். வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். பீச் வேற லெவலு. நாங்க இந்த வந்த டைம்ல கிளைமேட்டும் வேற லெவலு, வெயில்லாம் இல்ல, ஒரு நார்மலான ஒரு கூலிங்கான ஒரு பிளேஸ். அப்புறம் கடலும் அப்படி நீட்டா இருந்துச்சு. நீங்க இந்த வீடியோல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடல் என்ன நீட்டா இருக்கு. அதை விட நீங்க நேர்ல பார்க்கும்போது இன்னும் அழகா இருக்கும். இதான் ரொம்ப நாளை பிறகு கொஞ்ச நாள் பிறகு நாங்க 2 சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணிருக்கோம். இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த அந்த அதுவுமே கம்பேக் கொடுத்துருக்காங்க. இப்போ கம்பேக் கொடுத்துருக்கோம். இவன் சொல்லியா ரெகுலரா பண்ணணும். இதோட ஸ்டாப் ஆகுதா இதோட முடிஞ்சு எப்படின்னு தெரியல. வீடியோ வருமா வராதான்னு இனிதான் தெரியும். போ பார்த்து பாப்போம். இவன் சொல்லி ஏன்னா இவனே நம்பிக்கை இல்லை. இப்படிதான் அடுத்த திடீர்னு மைண்ட் சரியில்லாம அடுத்து மைண்ட் தான் நமக்கு எல்லாத்துக்குமே காரணம். ஆனா நான் ஸ்டாப் பண்ணவே மாட்டேன். நான் ஒரு போக்கஸ்ல போயிட்டு இருக்கேன். அதனால நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். நான் ரெகுலரா வீடியோ போட்டுட்டு இருப்பேன். எப்படி ஆச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ வரும் பாருங்க, இதே மாதிரி வரும். சரி, இது மாதிரி நம்ம ஊர்ல வேற ஏதாச்சும் பிளேஸ்ல போய் வீடியோ போடணும், நிறைய பேருக்கு தெரியாம இருக்குதுன்னா அந்த பிளேஸை சொல்லுங்க, அங்கேயும் போய் வீடியோ போடலாம். ஓகே, இது மாதிரி ரெகுலரா வீடியோஸ் வரும். இனி வரோம்னு நினைக்கிறேன். அடுத்து எனக்கு இப்ப நம்ம பழைய ஸ்டைல வந்து நான் முன்னாடி அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குட்டி. இப்படிதான் சொல்ல தெரியும் முன்னாடி நம்ம அந்த செய்தி வாசிக்கும் அந்த மாடலேஷன் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து நான் இப்போ வந்தா கொஞ்ச நாள் இப்போ வந்து ஹே கைஸ் நான் தான் உங்கள் குட்டிலிப்பின்னு சொல்லுவோம். அப்ப எப்படி தான் சொல்லணும், ஹலோ மக்களே நான் தான் உங்கள் குட்டிலிப்பின் அப்படின்னு சொல்லு. அது முன்னாடில இருந்தே நம்ம வீடியோ பாக்கி வெளியே. ஆனா இப்ப மறந்துருப்பாங்க எல்லாரும். ஒரு டைம்ல நாங்க ஓரளவுக்கு இதுல இருந்தோம். அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது அடுத்த வீடியோ போடின்னு தான் வரோம். அதெல்லாம் ஒரு காலம். அதனால இனியும் அப்படி திரும்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பாப்பா எப்படி வருது அப்படின்னு. ஓகே, பாய் 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 பாய். ஏன் இப்படி பாக்குறாரு?